தன்னை நம்பியவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளில் நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருந்தால் உண்மையில் என் சீடர்கள். ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறவர்கள் மட்டுமே உண்மையில் என் சீடர்கள். அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஃபாதர் ஆயிட்டதுனாலேயே சொர்க்கத்துக்கு போயிட முடியாது பிரியமானவர்களே. பிஷப் ஆயிட்டேன், சொர்க்கத்துக்கு போலாமா? முடியவே முடியாது. சிஸ்டர் எட்டி பாக்குறாங்க, சிஸ்டர் ஆயிட்டீங்க, சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இல்ல அவங்க சபையில மதர் ஜெனரல் ஆயிட்டீங்க, போக முடியுமா? போக முடியாது சிஸ்டர். இல்ல போப்பாண்டவர் ஆயிட்டா போயிடலாமா ஃபாதர்? சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. பைபிள் ரொம்ப தெளிவா இருக்குங்க. நீ யாரா வேணாலும் இரு, என் வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இருக்கணும், தொடர்ந்து நிலைத்திருக்கணும். தொடர்ந்துனா எது வரைக்கும் ஃபாதர்? குழிக்குள்ள போற வரைக்கும். எதுக்குள்ள போற வரைக்குமா? குழிக்குள்ள எப்ப போவோம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால நம்ம சாவர அந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய வசனத்துல நிலைச்சிருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம கீழே விழுவோம், மறுபடியும் எந்திரிச்சுக்கணும். கீழே விழுவோம், மறுபடியும் எந்திரிச்சு யாரை பிடிச்சுக்கணும்? இறை வார்த்தையை பிடிச்சுக்கணும்.